அதை பத்தி கவலைப்படுங்க. ஐயா, கலிங்கப்பட்டியில வந்துட்டு மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றீங்க, அதே நேரத்துல வந்துட்டு உங்க பையன் ஐயா நல்ல எந்த டிவின்னு கொஞ்சம் சொல்லு. நெட்ஃபிக்ஸ் யூடியூப் ஓஹோ, நல்ல கேள்வி. மாறலா சரியா? ஒரு பக்கமா பதில் சொல்ல கூட நீ குறுக்க கேள்வி. நீ முதல்ல 7 கேள்வியை தயார் பண்ணிட்டு வந்து போடாத. ஒரு மைண்ட் எவ்வளவு ப்ரிஜுடிஸா இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது இதுல என்னை கில்ட்டி ஆக்கிறதான்னு பாக்குறேன். பரவாயில்ல. வேலை தானே. வேலை என்னது? வேலை கில்ட்டி ஆக்குறதா உன் வேலையா? கில்ட்டி ஆக்குறது வேலை இல்ல. பிறகு இல்ல, தேவையான வேலை என்ன? கேள்வி ஆக்குறதா வேலையா? கேள்வி கேட்கறது வேலை. கேள்வி கேட்கற பதில் சொல்றேங்கறதுல அதுக்குள்ள நீ ஜோடிக்கிற மரிச்சை அடிக்கடி ஜோடிக்கிற. என்னோட கேள்வி இவ்வளவு பத்திரிகையாளர்கள் என்னை விட மதிக்கிறவே யாரும் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேட்பியா? நீ ஆம்பளை கேளு. என் மகன் துரை வையாபுரி பினாமியில வாங்கல. அவன் MBA படிச்சிருக்கான். இன்டர்வியூ போனான். ITCல தென்காசி டவுனுக்கு அவனுக்கு ஏஜென்சி கிடைச்சது. கோதுமை மாவு, கடலை மாவு, பருப்பு, ஆட்டா மாவு, சிகரெட்டு இதுக்கு சேர்த்து அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினான். தமிழ்நாட்டில் 200 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத இன்னொருத்தருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாங்க. பினாமியில அரசியல்வாதிகள் பினாமியில சொத்து சேர்த்து பினாமியில தொழில் நடத்துறாங்க. காலேஜ், சாராய தொழிற்சாலை அப்படின்னு. புகை அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு. மாறலே சரியான, மாறலே தப்பு. ஆனா புகை பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல. புகை பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த தாய கற்பழிக்க போறது இல்ல. புகை பிடிச்சதுனால பெத்த மகளை பெண்டாள போறது இல்ல. புகை பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. ஆனால் இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. ஜெயலலிதா சர்க்கார் தமிழ்நாட்டில் சிகரெட்டு புகை எது விற்க கூடாதுன்னு சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். முதலாள வரவேற்க தயாராக இருக்கிறேன். வேற எதுவும் சொல்ல முடியலங்கிறதுக்காக நான் அவனுக்கு எந்த சொத்து நான் ஏற்படுத்தி கொடுக்கல. அவன் முயற்சியில் அவன் பண்ணி அவன் தொழில் பண்றான். நான் நியாயப்படுத்தல. இதுதான் எத்திக்ஸ். போதுமா உனக்கு? இதுக்கு மேல வேணுமா? இதுக்கு மேல வேணுமா? என்னை குற்றப்படுத்த முடியல. அவ்வளவு விஷத்தை அவன் மனசுல வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா? உனக்கு அவ்வளவு விஷயம் மேல இருக்கு. ஒரு ஆள் நல்ல மனுஷன் அதிகாலை பண்ணிட்டு போடாதீங்க.